12 வயசுலயே என் கூட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி 7 பேர், அக்கா தங்கச்சி 3 பேர். நாங்க அநேக இந்து கோயில் கட்டி இந்து கோயிலுக்கு ஆராதனை நடத்திட்டு 12 வயசுலயே அநேக தேர்கள் இழுக்கிறது, என் குலதெய்வத்து கோயிலுக்கு அநேக கெடாயில் வெட்டுறது, சேவலா இருக்கிறது, கை காப்புகளை வாங்குறது, காரைகளை வாங்குறது, இப்படியாக நான் மந்திரவாதம் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு ஜோசிகரை நீங்க கேரளாவில் மந்திரம் படின்னு சொன்னார். 3000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்க மந்திரத்தை கட்ட நிர்வாணமாக அந்த மலங்காட்டுக்குள்ளார உட்கார வச்சார். அந்த மலங்காட்டுக்குள்ள உட்கார வச்சு என்ன கேட்டாருன்னா, இங்கதான் மந்திரம் படிக்கணும்னு சொன்னார். அப்ப என்ன பண்ணாரு, சுத்தி ஒரு கோடு கிழிச்சு விட்டார். அந்த கோடு எதுக்கு நீ கேட்டீங்கன்னா, அவருடைய மந்திர சத்தியம் அந்த பாம்புகளோ மிருக தீண்ட வராது. இப்படியாக எனக்கு பிரியவர்களே 48 நாள் யாருடைய முகத்தையும் பார்க்காம உப்பு போட்ட எந்த ஆதாரம் இல்லாத வட்டிக்கு அந்த மலங்காட்டுக்குள்ளார உட்கார்ந்து 12 குட்டி பிசாசை படிச்சுட்டு அப்படியே அவன் தமிழ்நாட்டில் அவர் சொல்லி கொடுத்த அனுபவத்தை வச்சு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மனுஷன், ஒரு பிரதர், ஒரு ஆள் நிற்கிறாருன்னா 2 வீசினால் பட்டார்பா அறைகளை விழுகும். யார் அடிக்கிறார்கள், அப்படியே மயங்கி போய் தரையில கீழே விழுந்துருவார்கள். மண்டை ஓட்டல் மேட எலும்பு துண்டுகளோட குட்டி பிசாசுல வச்சுட்டு மறிச்சு போன ஆவிகளுடன் அநேக ஜனங்களுக்காக நான் குறி சொல்றது, ஜாதகம் பாக்குற மாதிரி குறி சொல்றது, குட்டி பிசாசுல செத்த ஆவியில வச்சுட்டு நான் குறி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார அநேக ஜனங்களுக்கு நான் மந்திரம் செய்ய வீட்டுல சூனிய வைக்கிறது, செய்வனை எடுக்கிறது, இப்படியாக செய்வனை விடுறது, உயிர் பலியில பிரிச்சு எடுக்கிறது, பணம் சொல்லி பணத்தை சம்பாதிச்சுட்டு என் வாழ்க்கையெல்லாம் நான் செத்து போன மண்டையோட்டுகளோட எலும்பு துண்டுகளோடயே நான் சுடுகாட்டில் படுத்திருந்தேன். எனக்கு சமாதானமே கிடையாது, நிம்மதியே கிடையாது. நான் பிசாச போல வளர்ந்துட்டேன், நான் மிருகத்தை போல வளர்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு இயேசுனா என்னன்னு தெரியாது, இயேசுனாரை பத்தி பேசின எனக்கு புரியவே புரியாது. ஆனா அவர் ஜெபிக்க மந்திரக்கார ஒட்டையோன்னு மந்திரக்காரன் ரட்சிக்கப்படன்னு ஏதோ அசுத்தாயோட ஜெபிக்கும் போது எனக்குள்ளார அப்ப இந்த கூட்டத்துக்கு விடக்கூடாது, இவரோ நாமளும் சவால் விட்டு பாத்துறோன்னு இன்னைக்கு இது கிறிஸ்டின் கூட்டமோ இன்னைக்கு நான் மந்திரமா பெருசு சொல்லி அந்த 500 ஆவில் ஏவிடும் போது 12 குட்டி பிசாசு ஏவிடும் போது அந்த அக்கினியை சொல்லி ஜெபிக்க அப்படி என்ன ஆச்சுன்னா, அந்த அக்கினியை மேல பட்ட உடனே அந்த 500 மரிச்சு போன ஆவிகளும் 12 குட்டி பிசாசு அக்கினி எரிச்சே போயிடுச்சு. ஐயா கிட்ட தனி ஜெபத்துல ஜெபம் பண்ணி அவர் என்னுடைய எல்லா கட்டுகளெல்லாம் வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணி எல்லாம் கட்டுகள் உடைச்சு அப்புறம் ஊழிய பயிற்சி எடுத்து இன்னைக்கு நான் கர்த்தருக்காக நான் ஊழிய செய்கிறேன். ஐயாவே ஜாரஸ்வேல் ஐயாவே என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். ஆனாலும் என் குடும்பத்துக்காக நிறைய காலம் செஞ்சாரு. இந்த ஊழியத்துக்காக நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சொல்றேன். என்னை மீட்டெடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி, அவருக்கு நன்றி. இந்த ஊழிய